ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கால்னு ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும். சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சித்தர்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கருவூராரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள். கருவூரார்னு அழைக்கப்படக்கூடிய சித்தர் 17 சித்தர்களில் ஒருத்தர். கரூர் நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் தென்மேற்கு மூலையில இவருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அன்றைய சேர சோழ நாடுகளோட பெரிய ஊர் தான் இந்த கருவூர். இந்த ஊர்ல சிற்பங்கள் செய்யக்கூடிய விஸ்வகர்மா குல தம்பதியருக்கு மகனா பிறந்தாரு இவரு. விளையாடக்கூடிய பருவத்துல இருந்தே ஆர்வத்தோட ஞான நூல்களையும் கற்றாரு. கருவூரார் போகர்கிட்ட தம்ம அவரோட சீடரா ஏற்றுக்கொள்ள வேண்டுனாரு. போகர் கருவூராரே, உன்னோட குலதெய்வம் அம்பாள், தினந்தோறும் அவளை வழிபடு, அவ உனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி வழிபாட்டு நெறிகளை உபதேசம் செஞ்சாரு. அம்மனை உள்ள முருக வழிபட்டு ஞானமும் பெற்றாரு. கருவூர் சித்தரும் திருமாளிகை தேவரும் போகரோட சீடர்கள். இவரோட வரலாறு என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம். கருவூரார் ஒரு தடவை திருநெல்வேலிக்கு போய் நெல்லையப்பரம் வணங்கி நெல்லையப்பா வருக வருகன்னு அழைக்க, அதுக்கப்புறமா திருவிடை மருதூர்ல சிவபெருமான் காட்சி கொடுத்து கரூருக்கு வருகன்னு அழைச்சாரு. சிதம்பரம் நடராஜரோட உருவ சிலை போகரோட ஆணையால கருவூரார் உருவாக்குனதுதான். இவர் எழுதி இருக்கக்கூடிய கவுன சாஸ்திரம், சித்த மருத்துவம் நூல்கள் புகழ் பெற்றது. மழை வராத காலத்துல இவர் வாக்கால மழை பொழிஞ்சதான். ஒரு தடவை சிவபெருமான் திருக்கோவில் கதவு திறக்காதப்போ கவி பாடியே திறந்திட்டாரு. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் கட்டினப்போ ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் வடிவமைக்கிறதுக்கு பல ஆலோசனைகளை இவர் கொடுத்தாரு. தஞ்சை பெரிய கோவில் கட்டி கொண்டிருந்த ராஜராஜ சோழன் மற்ற சில பேரோட ஆலோசனைப்படி கருவூராரோட சில ஆலோசனைகளை மதியாம சில செயல்களை செய்ய மூலவரான தஞ்சாவூர் பெரிய கோவில் லிங்கத்தை சரியா பொருத்த முடியாம பொறியாளர்களும் அவஸ்தப்பட்டாங்க. ராஜராஜன் கருவூராரோட அருமையை உணர்ந்து மன்றாடி கேட்டுக்கொள்ள மூலஸ்தான கட்டுமான பகுதிக்கு வெற்றிலைய வாயில் மென்றபடியே வந்த கருவூரார் சரியா பிடிக்கும்படி சொல்லி தன்னோட வெற்றிலை சாட்சம் என்று உமிழ்ந்தாராம். மூலவர் சிலை ஆடாமல் அசையாமல் பிடிச்சுக்கிடுச்சு. போகரோட சீடரான கருவூராருக்கு ரசவாத கலை தெளிவாய் தெரிஞ்சதுக்கு இது ஒரு சான்றுன்னே சொல்லலாம். ராஜராஜ சோழன் காலத்தை வாழ்ந்த கட்டுமானம் பற்றி தெரிஞ்சுக்காத அந்த காலத்திலையும் சுற்றிலையும் களிமண்ண பூமியா கொண்ட தஞ்சாவூர்ல பெரிய கோவில் கட்ட உதவியா இருந்த கருவூரார் நம்ம வணங்க வேண்டிய சித்தர். இவர் 300 வருஷம் 42 நாட்கள் இந்த உலகில் வாழ்ந்ததா சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு உள்ள ஜீவ சமாதியாகி இருக்கிறதாவும் சில குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சிறப்பு மிக்க வெண்ணெய் மலை ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவில்ல திருவுருவச் சிலையா கருவூரார் அமர்ந்திருக்கிறாரு. ராஜராஜ சோழன் காலத்துல வாழ்ந்த இவர் பல அற்புத சித்துகளையும் அறிஞ்சவர். இவரோட சீடர் இடைக்காடர். சோழ நாட்டோட கருவூர்ல பிறந்த கருவூர் சித்தர் துள்ளி விளையாடக்கூடிய பருவத்திலேயே ஆர்வத்தோட ஞான நூல்களையும் கற்றாரு. கருவூராரோட பெற்றோர் ஊர் ஊரா போய் அங்கங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல விக்கிரகங்கள் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு தடவை போகர் திருவாவடுதுறைக்கு வந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கருவூரார் அவரை வணங்கி தம்மை அவரோட சீடரா ஏத்துக்குமாறு வேண்டினாரு. கருவூராரே, உன்னோட குலதெய்வம் அம்பாள், தினந்தோறும் அவளை வழிபடு, அவ உனக்கு வழிகாட்டுவான்னு போகர் சொல்லிட்டு வழிபாட்டு நெறிகளையும் சொன்னாரு. போகர் உபதேசப்படி கருவூரார் உள்ள முருகி அம்மனை வழிபட ஆரம்பிச்சாரு. போகரோட வாக்கும் பழிச்சுது. கருவூரார் சித்துகள் புரியக்கூடிய ஞானமானா உயர்ந்தாரு. கருவூரார் சிவாலயங்கள்ல தங்கத்தால் சிவலிங்கங்களை உண்டாக்கி வச்சாரு. சித்தரோட ரசவாத வித்தையின் மூலமா உருவான அந்த சிவலிங்கங்கள் ஒரு தடவை பார்த்தா செம்பு மாதிரியும் இன்னொரு தடவை பார்த்தா பொன், அதாவது தங்கம் மாதிரியும் தோன்றும். கருவூரார் காசிக்கு போய் விஸ்வநாதர் ஆலயத்திலையும் தாமிரத்தால வேதை செஞ்சு தங்கமயமான லிங்கத்தையும் உருவாக்கி வச்சாரு. போகர் தமிழ்நாட்டில் வசித்த காலத்துல கருவூர் சித்தரும் திருமளிகை தேவரும் அவரோட பிரதான சீடர்களாகவே இருந்தாங்க. சோழ மன்னன் இரணியவர்மன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பல புண்ணிய தலங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு தில்லையை அடைஞ்சாரு. சிற்றம்பல திருக்குளமான சிவகங்கை தீர்த்தத்துல நீராடினப்போ தண்ணீருக்குள்ள ஓங்கார நாதம் ஒலிச்சுது. அரசருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தண்ணீரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த நாதம் கேட்கல. மறுபடியும் நீருக்குள்ள மூழ்கினாரு. ஓங்கார ஒளி தெளிவா கேட்டது. இது என்ன அதிசயம்! மறுபடியும் மூழ்கினாரு. கண்ணை திறந்தாரு. அங்க ஆடல் வல்லாரோட அற்புத நடனமும் கூடவே ஓங்கார ஒளி. அரசர் வியப்புல ஆழ்ந்து போய் மறுபடியும் நீருக்குள்ள மூழ்கி அந்த நடனத்தையும் ஓங்கார ஓசையையும் கேட்டாரு.
தான் கண்ட காட்சியை ஓவியமாகவும் வரைஞ்சாரு. தான் அனுபவிச்ச இந்த அற்புத இன்பத்தை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டு அனுபவிக்கணும் அப்படின்ற வழியையும் யோசிச்சாரு. இறுதியில தான் கண்ட வடிவத்தை ரொம்ப தூய்மையான சொக்க தங்கத்துல விக்கிரகமா செஞ்சு பொன்னம்பலத்துல எல்லாருமே தரிசனம் செய்யும்படி அமைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. கலப்படமே இல்லாத சொக்க தங்கத்துல உருவாக்கணும். செம்போ இல்லைன்னா வேற எந்த உலோகமோ கடுகளவு கூட சேர்க்காம 48 நாட்களுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சிற்பிகள் கிட்ட சொன்னாரு. ஆனா சிற்பிகள் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி விக்கிரகத்தை முடிக்க முடியல. ஏதாவது ஒரு வகையில விக்கிரகத்துல குறைவு ஏற்பட்டுட்டே தான் இருந்தது. மன்னர் கொடுத்த கெடுவுல 47 நாட்கள் பலனே இல்லாமல் போயிடுச்சு. தில்லையில நடராஜரோட திருவுருவம் அமைக்க சிற்பிகள் வருத்தப்படுறாங்க அப்படின்ற விவரத்தை தெரிஞ்ச போகர் தமது பிரதான சீடரான கருவூராரை அழைச்சு, கருவூரா அந்த விக்கிரகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை நான் உனக்கு சொல்றேன், நீ போய் செய்து முடின்னு சொல்லி கருவூராருக்கு வழிமுறைகளை அறிவிச்சு வழி அனுப்புனாரு. 48வது நாள் சிற்பிகளுக்கு மன்னர் கொடுத்த கடைசி நாள். சிற்பிகள் எல்லாருமே சொல்லவே முடியாத துன்பத்துல இருந்தாங்க. மரண பயத்துல தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த முன்னிலையில கருவூரார் போய் நின்னாரு. கவலைப்படாதீங்க, மன்னரோட விருப்பப்படியே ஆடல் வல்லாரோட விக்கிரகத்தை நான் செஞ்சு தரேன்னு சிற்பிகளுக்கு ஆறுதல் சொன்னாரு. சிற்பிகளோ தேர்ந்த சிற்பிகளான எங்களாலே முடியாதப்போ உம்மால எப்படி முடியும்னு சொன்னாங்க. என்னால முடியும், அதுவும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே முடியும்னு சொன்னாரு கருவூரார். விக்கிரகம் செய்வதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள்ள நுழைஞ்சு தாழ்பால் போட்டு கொண்டாரு. சிற்பிகள் நம்ப முடியாம வெளியே காத்துட்டு இருந்தாங்க. ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கதவு திறந்து கருவூரார் வெளியே வந்து, போய் பாருங்க, உங்களோட எண்ணப்படி விக்கிரகம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. நம்ப முடியாத ஆச்சரியத்துல சிற்பிகள் உள்ள போய் பார்த்தாங்க. அங்க கருவூராரால வடிவமைக்கப்பட்ட அம்பல கூத்தனோட அழகு திருமேனி உருவம் அவர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தினது. வெளியே வந்த சிற்பிகள் கருவூரார வணங்குனாங்க. மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இரண்யவர்மன் நீராடிட்டு திருநீற்று கோலத்தோட சிற்பிகள் இருந்த இடத்துக்கு வந்தாரு. அங்க இருந்த நடராஜரோட சிலையோட அற்புத அழகுல மயங்கிட்டாரு. சிலையோட ஒளியில அவர் கண் கூசவே ஆரம்பிச்சது. இறைவா, நீ இங்க எழுந்தருளிய கோலம் தான் என்னே அப்படின்னு வியந்தாரு. அங்கமா தங்க சிலையை பார்த்து வியந்தாரு. தான் வரைஞ்ச ஓவியத்துல இல்லாத அருள் சக்தி விக்கிரகத்துல இருக்கிறத உணர முடிஞ்சது அவரால. அவர் முகத்துல மகிழ்ச்சி அதிகரிச்சது. சிற்பிகள் பக்கம் திரும்பின மன்னர், அபாரம், அற்புதமா செஞ்சு விட்டீங்க, உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அப்போ மந்திரி, மன்னா, சிலையை இருக்கக்கூடிய தங்கத்தை சோதிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வெகுமதி கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மன்னர், சிற்பிகளே, விக்கிரகம் செய்யறப்போ தங்க துகள்கள் சிந்தி இருக்குமே, அந்த துகள்களை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. தங்க துகள்களை சிற்பிகள் கொண்டு வந்தாங்க. சோதனை செஞ்ச மன்னரோட முகம் கடுமையா மாறுனது. சுத்தமான தங்கத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லித்தானே உங்களை நான் நியமிச்சேன். சிலையில கொஞ்சம் செம்ப கலந்து என்கிட்ட நம்பிக்கை மோசடி செய்யலாமான்னு கடுமையா கேட்டாரு. சிற்பிகள் பயந்து நடுங்குனாங்க. அரசே, நாங்க எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த சிலையை எங்களால செய்ய முடியல. அம்பலவர் அடியார் ஒருத்தர் வந்து இந்த சிலையை செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. மன்னர் திகைச்சு போய் நின்னாரு. அடியார் செய்தாரா? அவரை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு மன்னர். உடனேயே பணியாட்கள் கருவூரார் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவரை அழைச்சிட்டு வந்தாங்க. கருவூரார மேலும் கீழுமா பார்த்த மன்னர், இவரை சிறையில தள்ளுங்க, யோசிச்சு நாளை தண்டனை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சிலையோட அரண்மனையை நோக்கி நடந்தாரு. அங்க விக்கிரகத்தை ஒரு பீடத்துல வச்சு அதையே உத்து பார்த்துட்டே இருந்தாரு. மன்னர் கண்கள்ல இருந்து கண்ணீர் ததும்பிட்டே இருந்தது. திடீர்னு அவருக்கு எதிர போகர் வந்தாரு. போகரோட பின்னால தலைகள்ல தங்க மூட்டைகளோட அவரோட 5 சீடர்களும் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சீடர்கிட்ட தராசு ஒன்றும் இருந்தது. திடீர்னு அவங்கள பார்த்ததுமே மன்னருக்கு ஒண்ணுமே தோன்றல. எழுந்து நின்று கைகளை குவிச்சாரு. மன்னா, நீ சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்கிறையே, அவன் என்னோட மாணவன். இனி எந்த கருவிலும் ஊறுதல் செய்யாத தகுதி கொண்ட அவனை சிறையில் அடைச்சிட்ட, இதுதானா உன்னோட ஆட்சி முறைன்னு கேட்டார் போகர். அரசர் சுத்த தங்கத்துல செய்ய சொன்ன சிலைய செம்பு கலந்து செஞ்சது மாபெரும் தவறு இல்லையா? அதுக்கு ஏத்த தண்டனை தான் இதுன்னு சொன்னாரு. சுத்த தங்கத்துல விக்கிரகம் செய்ய முடியாது, அதனாலதான் செம்பை கொஞ்சம் கலக்க சொன்னேன். அப்படி செய்யறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு, கேள். தூய்மையான சொக்க தங்கத்துல வடிவம் செஞ்சு வச்சா அதுல இருந்து கிளம்பக்கூடிய ஒளி பார்க்குறவங்களோட கண்களை நாளாக நாளாக குருடாக்கிடும். இது அறிவியல் உண்மை, உனக்கு தெரியாதா? அதனால தான் என்னோட மாணவன் கருவூரான் கொஞ்சம் செம்போட பலவிதமான மூலிகை சாறுகளையும் சேர்த்து விக்கிரகமா செஞ்சிருக்கிறான். சரி, போனது போகட்டும், இந்தா நீ தந்த அதே சுத்த மாற்று தங்கம் அப்படின்னு சொன்னதோட தராசுல சிலைய வச்சு இன்னொரு தட்டுல தங்கத்தை கொட்ட சீடர்கள்கிட்ட சொன்னாரு. போகர், அரசே, உன்னோட தங்கத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சிலைய கையில எடுத்துட்டு கிளம்ப தொடங்கினாரு.
மன்னர் திருக்கிட்டு போகரோட காலில் விழுந்து வணங்கி தன்னை மன்னிக்குமாறு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. எழுந்திருங்கள் அரசே, நடராஜ பெருமான உமக்கே தருகிறேன், என்னோட சீடனை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டார் போகர். அதற்கு அரசர் தாங்களே கருவூரார சிறையில இருந்து வெளியே வரும்படி அழையுங்கள்னு சொன்னாரு. அவர் அழைக்கவும் சிறையிலிருந்து வெளியே வந்தார் கருவூரார். அதோட கோவில் அமையணும் அப்படின்ற முறை, எந்தெந்த வடிவங்களை எங்கெங்க எப்படி வைக்கணும், மூலவரை எப்படி பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்யணும்னு தெரிவிச்சுட்டு கருவூரார் அங்கிருந்து தலத்தை அடைஞ்சு இறைவனை நோக்கி குரல் கொடுத்தப்போ இறைவன் தலைய கொஞ்சம் சாச்சு கருவூராரோட குரலை கேட்டு பதில் கொடுத்தாரு. திருவிடை மருதூர்ல இன்னமும் சிறிது தலை சாய்ந்த நிலையில தான் இறைவனோட திருவிடையும் காணப்படுது. தஞ்சையில கோவில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நிற்கிறத கண்ட கருவூரார் உடனேயே கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை நோக்கி போனாரு. எளிதா அஷ்டபந்தனம் செஞ்சு சிவலிங்க பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் செஞ்சு முடிச்சாரு. மன்னன் கொண்டாடினான், மக்கள் மகிழ்ந்தாங்க, இறைவனும் மனம் கழித்தாரு. தஞ்சையில இருந்து திருவரங்கம் போன கருவூர் சித்தரை அபரங்சி அப்படின்ற தாசி சந்திச்சா. அவரை முறைப்படி வணங்கி ஞான சாதனையில தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்க வேண்டுனா. அவளோட ஆர்வத்தை பாராட்டி தீர்த்தும் வச்சாரு. மறுநாள் அரங்கர்கிட்ட போய் அபரஞ்சிக்கு பரிசளிக்க நவரத்ன மாலை ஒன்று வாங்கிட்டு அதை அவகிட்ட கொடுத்தாரு. கருவூரார் விடை பெறுகையில அபரஞ்சி வருத்தப்பட்டா. நீ எப்போ நினைச்சாலும் நான் வருவேன்னு சொல்லி தன்னோட யாத்திரையும் தொடங்கினாரு. மறுநாள் காலை திருவரங்கன் மேனில இருந்த நவரத்ன மாலை காணாமல் போன செய்தி தெரிஞ்சுது. அதே சமயம் திருவரங்க கோவிலுக்குள்ள வந்த அபரஞ்சியோட கழுத்துல அந்த மாலை இருந்ததை பார்த்து எல்லாருமே திகிச்சு போய் நின்னாங்க. பஞ்சாயத்து ஆரம்பிச்சுது. பெருமானோட நகை உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு எல்லாருமே கேட்டாங்க. அபரஞ்சியும் இந்த பள்ளிகுண்ட பெருமானோட சார்பா கருவூரார் கொடுத்த பரிசு தான் இதுன்னு அமைதியா பதில் கொடுத்தா. கோயில் அதிகாரி திடுக்கிட்டாரு. கருவூரார் எங்கே அப்படின்னு கேட்டாரு. அபரஞ்சி தான் மனதார கருவூராரை நினைச்சதுக்கு அப்புறமா அவர் முன்னாடி தோன்றினாரு. இந்த பிரச்சனைக்கு அரங்கனே பதில் சொல்வான் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் எல்லாருமே கேட்குறபடியா, நீங்க எல்லாருமே எனக்கு அலங்காரம் செஞ்சு பார்க்க நினைக்கிறீங்க, நானும் என்னோட அடியார்களை அலங்காரம் செஞ்சு பார்க்க நினைச்சேன். நான் தான் அபரஞ்சிதாவுக்கு நவரத்ன மாலைய கருவூரார் மூலமா கொடுத்தேன் அப்படின்னு அரங்கர் அசரீரி மூலமா சொன்னாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஊரார்கள் கருவூரார்கிட்டையும் அபரஞ்சிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. அரசரிடமும் ஊராரிடமும் செல்வாக்கு அதிகரிக்கிறத கண்ட அந்த ஊர் அந்தணர்கள் பொறாமைப்பட்டாங்க. அவரை வம்புல இழுத்துட நினைச்சு மதுவையும் மாமிசத்தையும் அவரோட இல்லத்துல மறைச்சு வச்சாங்க. அரசர்கிட்ட போய் கருவூராரோட இல்லத்துல மது மாமிசம் இருக்கிறதாவும் சொன்னாங்க. அரசரோட ஆணைப்படி கருவூராரோட வீடு சோதனைக்குள்ளானது. ஆனாலும் அங்க பூஜைக்கு உண்டான பொருட்களும் யாகத்துக்கு தேவையான பொருட்களும் இருக்கிறத கண்ட மன்னர் தன்னோட தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு. தன்னை முட்டாளாக்கிய வேதியர்கள் மேல கடுமையா கோபம் கொண்டான். கருவூரார் அவனை சமாதானப்படுத்தினாரு. அவமானம் அடைஞ்ச வேதியர்களுக்கு கருவூரார் மேல பயங்கரமா கோபம் வந்தது. வேதியர்கள் ஒண்ணு கூடி அவரை கொலை செய்யற மாதிரி அந்த நோக்கத்துல அவரை துரத்துனாங்க. வேதியர்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட கருவூரார் அவர்களுக்கு பயந்து ஓடுறது மாதிரியே திரு ஆணிலையப்பர் கோவிலுக்குள்ள ஓடினாரு. கோவிலுக்குள்ள ஓடின கருவூரார் ஆணிலையப்பா பசுபதீஸ்வரா அப்படின்னு சொல்லி அழைச்சு கருவறை இல்லாத சிவலிங்கத்தை தழுவினாரு. இனி எந்த கருவிலையும் ஊர்தல் இல்லாத கருவூரார் இறைவனோட இரண்டரை கலந்து மறைஞ்சிட்டாரு. கருவூராரை துரத்தி வந்தவங்க இந்த தெய்வீக காட்சியை பார்த்தாங்க. தங்கள் தவறுக்கு வருந்தி பரிகாரமா ஆணிலையப்பர் கோவில்ல ஒரு தனி சன்னதி அமைச்சு அதுல கருவூராரோட வடிவத்தை அமைச்சும் வழிபட்டாங்க. தஞ்சை பெரிய கோவில்லையும் அவரோட சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கருவூரார் செஞ்ச நூல்கள் என்னலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். கருவூரார் வாத காவியம் 700, வைத்தியம் 500, யோக ஞானம் 500, பழத்திட்டு 300, குருநரல் சூத்திரம் 105, பூரண ஞானம் 100, மெய் சுருக்கம் 52, சிவஞான போதம் 42, கற்ப விதி 39, மூப்பு சூத்திரம் 30, அட்டமாசித்து அதாவது மாந்திரிகம், இது எல்லாமே தான். கருவூரார் சித்தர் பூஜை முறையை பற்றி பார்ப்போம். தேக சுத்தியோட அழகிய சிறு பலகையில் மஞ்சள் போட்டு மெழுகி பக்தியோட கோலமும் போட்டு அதுக்கு மேலே கருவூரார் சித்தர் படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா துளசி, மல்லிகைப்பூ, இது எல்லாத்தையும் கொண்டு பின்னாடி வரக்கூடிய 16 போற்றிகளை சொல்லி அர்ச்சனையும் செய்யணும். 16 போற்றிகளை கவனிங்க. சிவனே போற்றி, சிவனை பூஜிப்பவரை போற்றி, நாடி யோகியை போற்றி, ஒளி பொருந்தியவரை போற்றி, அவதார புருஷரை போற்றி, இந்திராதி தேவர்களுக்கு பிரியரை போற்றி, லோக சேம சித்தரை போற்றி, நடராஜரை பிரதிஷ்டை செய்தவரை போற்றி, யோக மூர்த்தியை போற்றி, ஓம் கம் நம் பிஜாட் சரத்தை உடையவரை போற்றி, கற்பூர பிரியரை போற்றி, வேண்டிய வரம் அளிப்பவரை போற்றி, வெட்டை வெளியில் வசிப்பவரை போற்றி,
பூ உலகில் சஞ்சரிப்பவரை போற்றி, கருவை காப்பவரை போற்றி, ஞானத்தை அளிக்கும் கருவூர் சித்தர் சுவாமியே போற்றி போற்றி. இப்படி நிவேதனமா பச்சை கற்பூரம் போட்ட சர்க்கரை பொங்கலை வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட பிரார்த்தனையை மனம் உருகி சொல்லி வேண்டணும். நிறைவா தீபாராதனை செய்யலாம். கருவூர் சித்தரோட பூஜை பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். இவர் நவ கிரகங்கள்ல சனீஸ்வர பகவானை பிரதிபலிக்கக்கூடியவர். இவரை முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம் நீங்கி நன்மை கிடைக்கும். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனியால ஏற்படக்கூடிய கோளாறுகள் அகலும். வாகனத்தால ஏற்படக்கூடிய விபத்துகள் நீங்கும். இரும்பு, விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அகலும். படிப்புல இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும். எதுலையுமே வெற்றி கிடைக்காம தடை ஏற்படக்கூடிய நிலை அப்படின்றது மாறும். எலும்பு சம்பந்தமான கோளாறுகள் அகலும். பிரம்மஹத்தி தோஷம் அகலும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். வேலையாட்கள் முதலாளிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இவரை வழிபடுறதுக்கு சிறந்த கிழமை சனிக்கிழமை. இவருக்கு கருநீல வஸ்திரம் அணிவிச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.